ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் இயானுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அதையவே கண்ணை முன்னாடி நினச்சிட்டு இன்னொரு டைம் நம்ம ஹீரோயினோட உயிரை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அவங்க அம்மா இவளை விட்டு தான் ஆகணும், இல்லைனா அவங்க அம்மாவோட நிலைமை தான் ஹீரோயினுக்கு வரும்ட்டு இயான் முடிவே பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ட்டு இப்போ தரவா பிளான் போட்டுட்ருக்கான். எப்படியாச்சும் ஹீரோயின் வாழணும், அதுக்கு அவள் உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு இருக்க. ஆனால் இது நடந்ததுக்கெல்லாம் அது உங்கள் அம்மாவோட தப்பு இல்லை, உங்கள் தப்பும் இல்லை, அப்படியே நீங்கள் கல்யாணத்தை நிறுத்துறீங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதவினால தான் ஒரு விஷயம் இருக்குன்னு தோணியிருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பிஎம் வந்து பேசியிருப்பாங்களே, அப்போ அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், பட் அதுக்கு உங்கள் கோஆப்ரேஷனும் வேணும், ஏன்னா உங்களோட ஆளுக்கு தான் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது தான் அதுக்கு பதிலாக நீங்கள் ஹீரோயினோட உயிரை மட்டும் நல்லாவே பார்த்துக்கோங்க, அவங்களை எப்படியாச்சும் பாதுகாப்பாக வைங்க அப்படின்ட்டு பிஎம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன், பட் நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. பட் நம்ம இயானுக்கு தெரியும் பிஎம்க்கு ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்ட்டு, இருந்தாலும் அவளை காப்பாற்றுறதுக்கு இவர் இந்த முடிவை எடுத்தே ஆகணும். பிஎம்ஓ கேட்டுக்கிட்டான், இயானுக்கோ அது இப்போ ஃபைனலாக தோணிடுச்சு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் அந்த ஃபங்க்ஷனுக்கான லிஸ்ட்டெல்லாம் வந்துடுச்சு, யார் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்ட்டு. இங்கே ராணி பார்த்தீங்கன்னா முதல் வேலையை நம்ம ஹீரோயினோட பேர் தான் தூக்கி விடுறாங்க. அவளோட ஸ்கேண்டல்லாம் மாட்டிருக்கு, பத்தாவதுக்கு ஆக்சிடென்ட்ல வேலை இருக்கா. அதே மாதிரி இங்கே இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்களே, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸு, ரொம்பவே காம்படேட்டிவாக இல்லைன்னா பர்டிகுலராக தான் செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிரைம் மினிஸ்டருக்கு போகுது. வழக்கம் போல் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க, இதில் ஒன்றும் புதுசாக இல்லை, வழக்கம் போல் எப்போவுமே நடக்கிறதான இந்த ஃபேமிலி எப்போ தான் இதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நடக்கிறதுக்கு மாதிரி இருக்க. இங்கே ஹீரோயினா சரியான காண்டலவுக்கு வந்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஹீரோயின் பேரே காணும். இங்கே பார்த்தீங்களா 20 பேர் இருக்காங்க, கரெக்டாக 20 பேர். மேபி உங்களுக்கு ஈக்குவலாக இந்த 20 பேர் இருக்கிறங்காட்டி தான் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, பட் நீங்கள் ஆல்ரெடி பேலஸ்க்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் இன்விடேஷன்லாம் எதிர்பார்த்துட்ருப்போம், புரியுதா அப்படின்னு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்துட்டா. ஹீரோயின்கே ஷாக்கு, ஏன்னா புதுசாக இன்விடேஷன்லாம் அனுப்பியிருக்காங்க, எப்போவுமே நடக்காதே அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தின் தலைக்கு உச்சத்தில் இருக்கா. ஆமாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இவ்வளோ வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, பட் ஒரு டைம் கூட இந்த ராயலாக இருக்காங்களே அவங்கள தவிர்த்து யாரையுமே கூப்பிட்டதில்லை, பட் திடீர்னு கூப்பிட்றாங்கன்னா ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குல்ல, என்ன மேட்டர்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுட்ருக்க. அப்போ தான் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு வாங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயினுக்கும் அரசருக்கும் பிரேக்கப் ஆச்சுலா ஈயானுக்கும், அது வந்து பப்ளிக்கு இப்போ மட்டும் ஹீரோயின் வரலன்னா அவங்க ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் பிரேக்கப் ஆனாங்கிற ஆகிடும். அதனால ஹீரோயின் வந்தாங்கன்னா அப்படிலாம் இல்லை, 2 பேரும் நல்லா தான் இருக்காங்கங்கிற மாதிரி பப்ளிக்கோட ஒப்பீனியனுக்கு ஆக்சுவலாக இது பேலஸ் மேலே எந்த பிரச்சனையும் வராமல் 2 பேத்துக்கும் மியூச்சுவலாக போனாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டிசிஷன் கொண்டு வரக்கு தான் இந்த முடிவுங்கிற மாதிரி இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இயானுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, அதோட இந்த இன்விடேஷனுக்கு மட்டும் நீங்கள் பார்ட்டிக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்த பல பேலஸோட இன்விடேஷன்லாம் உங்களுக்கு வரும், நீங்கள் நிறையா ராயல் இதிலெல்லாம் கடந்துக்கலாம், நீங்களும் கிட்டத்தட்ட ராயலுக்கு ஈக்குவலாக மதிக்கப்படுவீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிடுறா. என்னடா ஷாக்கு அப்படின்னா, இவங்க அந்த மேரேஜோட ரூமர்ஸில் எதுவும் வரக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒன்றே தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்கே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் ஒத்துக்கலன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ராணி இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இயான்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. இயானுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட உயிரை காப்பாற்றணும்னு முடிவே பண்ணி தான் ராணி கிட்ட சொல்லியிருப்பான். இந்த மாதிரி நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, எல்லாவோட இதையும் நான் கட் பண்ணிடுறேன், பட் அதுக்காக எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ரிட்டர்ன் இருக்குது, நீங்கள் இந்த ஹீரோயினுக்கு இந்த இன்விடேஷன் அனுப்பணும், அவளை தனியாக கூப்பிடணும், நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் இதுக்கெல்லாம் சம்மதிப்பேன் அப்படின்ட்டு இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட சொல்லி அனுப்பியிருப்பான். இப்போ எனக்கு வர இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா ஹீரோயின் வரமாட்டேன்னு சொன்னது, நானே அவளை கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு முடிவாக இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டை விட்டு கால் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் எதாக இருந்தாலும் சரி போகவே முடியாது அப்படின்ட்டு ரொம்பவே ஷூராக இருக்கா. அவள் முதல் வேலையாக ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் போட்டு வா சாப்பிடலாம், மனுஷங்களாம் எப்படி இதை சாப்பிடாம இருக்காங்களோன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கா. அப்போ தான் அசிஸ்டண்ட் ஒரு கேள்வி கேட்குறா, நீங்கள் எப்போவுமே ரொம்ப சோகமாக இருந்தால் தானே இதை சாப்பிடுவீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தானே அவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இருக்க. அப்பெல்லாம் இல்லையே, யார் சொன்னா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மழுப்பிட்டு இருக்கா. அப்பெல்லாம் சொல்லாதீங்க, எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கன்ட்டு இருக்க. நான் எப்போ அப்படி சொன்னேன், அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷோராக சொல்லிட்டு இருக்கா. அவர் வேண்டான்னு சொன்னால் நான் ஏன் இல்லைனும், நான் என்ன இது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு தானே, பத்தாதுக்கு ஒரு கான்ட்ராக்டுக்காகலாம் நான் அழுக மாட்டேன், கிட்டத்தட்ட அவர் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவ்வளோதான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கோவத்தில் சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணுறா, இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் கூட ஜாஸ்தியாகும் அப்படி இப்படின்ட்டு. இவ என்ன சொன்னாலும் சரி நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஹீரோயின் இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டாங்க, பேசாமல் கிவ் அப் பண்ணிவிடுங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு,
தப்பு, நீங்கள் திடீர்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ வரலன்னு புலம்புனா என்ன அர்த்தம்ட்டு அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை பற்றி அசிஸ்டன்ட் விசாரிச்சுட்டு தான் இருக்கா. அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டா. பட் அவன் கடைசியாக அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டோருக்கு தான் போயிருக்கான். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது, அப்போது அந்த ஆள் யார் என்னன்ட்டு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் எந்த ஸ்டோருக்கு போய் என்ன வாங்கினான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லிடுறா. டாப் டு பாட்டம் ஹீரோயின் இந்த விஷயத்தில் கிளியராக இருக்கா. அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் போய் ஆஃபீஸில் உட்காந்தா பார்த்தா இயான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், நான் தான் இன்விடேஷன் உனக்கு அனுப்பினேன்ல, கிளாத்ஸ் கூட உனக்கு அனுப்பிச்சிருக்கல, அப்படியே நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஃப்ராடத்தனத்தை மறைக்கிறதுக்கு தானே கூப்பிட்ருக்கீங்க, அதனாலலாம் என்னால் வர முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட பேர் கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தானே கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு இருக்க. நான் உன்னை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் புரிச்சுக்கோ. ஏற்கனவே உன்னை நிறையா டைம் அட்டாக் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே உனக்கு என்னால் எதுவும் ஒரு அட்டாக் இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே இது மோசமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்க. அப்படின்னா நீங்கள் காப்பாற்றல ட்ரை பண்ணணும், இப்படி விலகி போக ட்ரை பண்ணக்கூடாது, அவ்வளோ பயந்தாங்குள்ளியா நீங்கள் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு பேசிட்டு இருக்கா. இங்கே ஐயான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா உங்களுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும்ல, இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அம்பு எடுத்துட்டு நின்றுருக்கா. ஏன் டக்குன்னு தடுத்து விட்டுறான், என்ன நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா தடுக்கும் போது கையில் அடிபட்டுருது. அப்போதான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிச்சதை பாதுகாக்கணும்னா நீங்கள் அதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு அதுக்கு உட்காந்து அழுதுட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது. அதை பின்னாடி நம்ம ஃபைட் பண்ணுறதுல தான் அந்த மேட்ரு நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். எதாக இருந்தாலும் பின்னாடி போராட கற்றுக்கங்க, அவங்களுக்கு ஆசைக்கு தகுந்த மாதிரிலாம் தலை குடியாதீங்க, அப்புறம் நம்ம எப்போவுமே தலை குடிஞ்சு இருக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல. ஏன்க்கு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தோணிட்டுருக்கு. எல்லாமே இப்படி தான் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் அவளையும் ஹர்ட் பண்ணுறேன் என்னையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நீங்கள் இதை நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியும், ஆனால் அவள் அன்பு விடும்போது வேணும்னே என் கையில் அடிபட்டுருன்ட்டு அவள் விடுற நோக்கத்திலே இல்லை, சும்மா என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ட்டு ஏன் நம்ம ஹீரோயினோட அந்த பாயிண்ட்டையும் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கார் ரெடி பண்ணியிருப்பான்ல அவனோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. அவனை எப்படியோ எதனா பக்கத்தில் ஸ்டோர் போயிருக்கானான்ட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா கார் ரெடி பண்ணியிருப்பான்ல, அவன் அந்த கார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோர் போயிருக்கான். அதே வரைக்கும் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் தான் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணா வேலை செய்கிறாங்களே அந்த கம்பெனியோட எம்ப்ளாயின்னு தெரிய வருது. இவங்க அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இந்த மாதிரி போய் டைரெக்டாக ஹெல்ப் கேட்குறா. என்கிட்ட உனக்கு ஹெல்ப் வேணுமா, அப்படின்னா நீ பெருசால பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க. நான் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணேன், அதனால தான் நான் ஹெல்ப் கேட்குறேன், உன்னால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ட்டு இருக்க. அவங்க ஃபேமிலிக்கு என்னதான் இருந்தாலும் இவ தங்கச்சி தானே, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. உன்னை கொலை பண்ணுறக்கா என்ன சொல்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆமாம் இதுதான் நடந்தது, நீ அவனை முடிஞ்சா கண்டுபிடிச்சி கொடு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் யார் என்னன்ட்டு டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு இருக்க. பிஎம்ஓ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பதில் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்க. உனக்கு தான் ஸ்டேட்டஸ் தானே முக்கியம், அதனால தான் உனக்கு ஃபீலிங்ஸ் கூட இல்லைன்னா அப்போ நீ அந்த ஸ்டேட்டஸ்க்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டுருப்பா. நான் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட அவரோட ராயல் ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் நிறையா மக்களுக்காக பணியாற்ற வேண்டியது இருக்குது, நீங்கள் பதவி பொறுத்து தானே அப்படின்ட்டு நம்ம பிஎம்ஐ அவள் அழகாக ரிஜெக்ட் பண்ணியிருக்க. அவள் அதை நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இயானு ஹீரோயின் கூட இருந்திருப்பான்ல, அதை நினச்சிட்டு இவன் ஒரு பக்கம் இருக்கான். 2 பேரும் நம்ம ஹீரோயினையும் நினச்சிட்டு இருந்தால் என்னதான் பண்ணுறது. அதுக்குள்ளே நம்ம அக்கா இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சமாதானமாக போங்க, பாவம் அவங்க ஏற்கனவே சோஷியல் ப்ரெஷரில் ரொம்ப மூழ்கி இருக்காங்க, நீங்களும் இந்த டைமில் அப்படி பண்ணக்கூடாதுல்ல, கொஞ்சமாச்சு நீங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்ன்ட்டு அக்கா நல்ல அக்காவா அப்படியே பழ மாதிரி அட்வைஸ் எடுத்து ஊற்றிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஈயான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயின் சரியான ஈகோ பிடிச்சவளாச்சே, அவள் ஃபோனே எடுக்கலை. அவள் பார்த்தீங்கன்னா எடுக்காமல் இருக்க. ஈயான் பார்த்தீங்கன்னா நீ எத்தனை நாள் தான் டிக்ளைன் பண்ணுவேன் நானும் பார்க்குறேன், எதாக இருந்தாலும் நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு மறுபடியும் என் கூட பேசு, எப்படியாச்சும் நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வா, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு எப்படியோ 4-5 டைம் கால் பண்ணி நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நீங்கள் என் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்க, என்னை மன்னிச்சிடு எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட சத்தியத்தை காப்பாற்ற முடியல, உன்னை நான் கூடயே வச்சுப்பேன் அப்படின்ட்டு சொன்னதை தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டா. என்னன்னா நம்ம ஏன் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்களே அதனால நான் வரேன்னு ஒத்துக்கிட்டான்ட்டு இருக்கேன். அங்கே அசிஸ்டண்ட்டுக்கும் சரி நம்ம 2 அசிஸ்டண்ட்டுக்கும் ஷாக்கு. சரி நீங்கள் வரனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எக்காரணத்தை கொண்டு ராணி போடுற ஒயிட் ட்ரெஸ்ஸை மட்டும் போடவே கூடாது. அப்புறம் இந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வருவாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரேங்க் இருக்குது, அந்த ரேங்க் ஆர்டரில் வருவாங்க, நம்ம ரேங்க் வைஸாக தான் நடக்கணும் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ என்னோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு தான் லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அதை சொல்கிறக்கேவன் பார்த்தீங்கன்னா பயோன்னு பயந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கூலாக எடுத்துக்கிறான். இவ்வளோ தானே ரூல்ஸு, ஒயிட் போடக்கூடாது, லாஸ்ட் ஆர்டரில் வரும், அதேபடியாக வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்க. அதில் டான்ஸ் காம்படிஷன்லாம் வேறு இருக்குமாமா, டான்ஸ் எல்லாம் கூட ஆடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ரேங்கை கேட்டு என்னதான் அவளுக்கு மனம் உறுத்திட்டு அவளுக்கு
எனக்கு ஒரு அஃபிஷியல் ரேங்க்கும் இல்லை லாஸ்ட்டாக வரணுன்ட்டு இருந்தாலும் அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் சொல்லிக் கொடுங்க, ஏன்னா எப்போவுமே நான் முன்னாடியே வந்து பழகிட்டேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பின்னாடி வர போகிறேன்ல இந்த ஃபேஷன் ஷோக்கு என்னோட தலையெழுத்தில் வந்து தானே ஆகணும், அதனால் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவள் கிட்டத்தட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அந்த ராயல் புக்கெல்லாம் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கா. அந்த ப்ரோட்டோக்கால் எல்லாம் அந்த அன்னைக்கு எப்படி வரணும், எந்த டைமிங்க்கு வரணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும்ட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ராணி சொல்லியிருப்பாங்கள்ல, உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை அப்படின்ட்டு. அது இந்த விஷயத்தை தாண்டி இவளுக்கு புரிஞ்சிருது. அவங்க ஏற்கனவே இன்டெரக்டாக வரமாட்டாங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இவ பார்த்தீங்கன்னா இயானுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. இயான் டக்குன்னு வந்து பே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவளும் வந்து என்ன இந்நேரத்துக்கு வர சொல்லியிருக்கீங்க மாதிரி கேட்க வந்திருக்கா. அப்போ தான் இயான் பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லக்கூடாதா என்ன, சும்மா தான் கூப்பிட்டேன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு பேசணுன்ட்டு, அதனால தான் அப்படின்ட்டு. ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டியா அப்படின்ட்டு இருக்க. எல்லாமே எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறீங்களான்ட்டு இவ பார்த்தீங்கன்னா நடப்பழகிட்டு இருக்கா. என்ன பண்ணுற நீ இப்போ போய் விளையாடிட்டு இருக்கங்கிற மாதிரி. இயான் என்ன தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு கேட்டுட்டு இருக்க. நான் எப்போவுமே முன்னாடியே வாழ்ந்து பழகிட்டேன், முன்னாடியே தான் நடப்பேன், நான் ஒரு ஸ்டைல் ஐக்கானில் ஃபஸ்ட்டாக தான் நினைப்பேன், பட் ஃபஸ்ட்டு டைம் எல்லாத்துக்கும் பின்னாடி நடக்கிறேன்ல, அதிகமாக நான் ஃபாஸ்ட்டாக இது போயிட்டு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு ஹீரோயின் இது வரைக்கும் யாருக்கும் பின்னாடி நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சும்மா படப்பட தடபடுன்ட்டு அந்த ஹையர் ரேங்க் அஃபிஷியல்ஸ்ன்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராணியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்க. ராணி கொடுத்துருப்பாங்களே ட்ரெஸ் அதை ஹீரோயின் பார்க்குறா. அது பார்த்தீங்கன்னா சரியான சிம்பிளான ட்ரெஸ்ஸு. அவள் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது தான் லாஸ்ட்டில் ஏன்னு சொல்லியிருப்பான், நீ எப்போவுமே முன்னாடி போயே வளர்க்கிட்டேன்னு சொன்னல, ஆனால் நான் எப்போவுமே ஒருத்தவங்களை ஃபாலோ தான் பண்ணி வளர்ந்துருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்ட்டு இருக்க. அப்போ நீங்கள் என் கூட நடங்க, மற்றது எல்லாமே நான் சொல்லித்தரேன், நீங்கள் முன்னாடி போகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதை நினச்சி பார்த்துட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் இருக்குல்ல அதை வித்தியாசமாக பார்த்துட்டு ஒரு ஸ்மைலை விட்டுட்டு இருக்கா. வழக்கம் போல இதுலேயே ஏதோ வில்லத்தனை பண்ணியிருப்பா போல. இந்த மாதிரி அரண்மனையில் இந்த ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணி பார்த்தீங்கன்னா லைவாக அவளும் என்னதான் இருந்தாலும் ஒரு ராயல் ஸ்டேட்டஸ் கொண்டவு தானே அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹீரோயின் காரை டேமேஜ் பண்ணுவேன், பட் அவன் செத்துட்டான், நேற்று தான் செத்தான் அதுவும் அப்படின்ட்டு இருக்க. அவன் இப்படி யார் அனுப்புனான்னு கூட தெரிய முடியாதுல்ல. அதை நினச்சி 2 பேர் ஷாக்கில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்க மாட்டாளே, அவளை பற்றி தான் பொருளை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவகிட்ட காசு இருக்கு, நம்ம ஏன் டேட் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காக அரண்மனைக்குள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அரண்மனைக்கு இருக்கிற மரியாதையே இப்பெல்லாம் குறையுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி பேசிட்டு இருக்க. ராணி கரெக்டாக அதெல்லாம் கேட்டுறா. ஒருத்தவங்க இல்லாத போது அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியா என்ன அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள பாருங்கன்ட்டு கடிச்சு விட்டுறா. எல்லாருமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்திருக்கா. அதுவும் ஃபுல்லாக எல்லாமே ப்ரெஸ்ஸாக இருக்குது. நம்ம ராணி ஒயிட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இவள் வேணும்னே ஃபுல் ஒயிட்டில் வந்திருக்கா. வந்த உடனே ராணிக்கு ஒரு பக்கம் மூஞ்சியே அடிச்ச மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க ராணி அப்படின்ட்டு ப்ரெஸ் முன்னாடியே அழகாக அப்படியே பொலைட்டாக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அங்கே ராணி பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்கிற மாதிரி அப்படியே அவங்களும் பொலைட்டாக கேட்குறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லைல்ல, ஃபுல்லாக ப்ரெஸ்ஸாக கவர் ஆகிருக்குல்ல அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வர வழியில் எனக்கு வழி தவறிடுச்சு, அதனால தான் லேட்டாக வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருப்பேன். அதுவும் தவிர்த்து இந்த ட்ரெஸ் கோட் கூட மேண்டட்டரி இல்லை, நான் ஒரு காமனர் தானே, அதனால தான் இதை போட்டுட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ராணி கிட்ட மனசில் நினச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்க. ராணியும் வேறு வழியே இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாங்களா இல்லை பிரச்சனையை ஆரம்பிச்சாங்களா, ஏன் வந்து என்ன பண்ணா, நம்ம பிஎம் என்ன பண்ணாரு, அதில் வரும் பாருங்க ஒரு ரொமான்டிக் த்ரில்லர், அதுவும் ட்ரையாங்கிளில் வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.